நாசிஃப் டிஜிட்டல்ஸ் உங்கள் பிசினஸுக்கு தேவையான அனைத்து வித ஃப்ளையர், போஸ்டர், ப்ரௌச்சர் செய்து தரப்படும். மிக குறைந்த விலையிலும் மிக தரமான முறையிலும். ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்யவும் அல்லது இன்ஸ்டா ஐடியில் காண்டாக்ட் செய்யவும். Hello everyone, welcome back to my channel. Here NAASIF, you are watching NAASIF vlogs. ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி உண்மை தான். நம்ம ஏஎம்ஏ கோர்ஸ் 3 years முடித்த பின்னாடி இன்ஜினியர் ஆகிறது எவ்வளோ ஸ்ட்ரகிள், அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குங்கிற உண்மையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம எதுக்கு படிக்கிறோம்? 3 வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான படிக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும், நம்ம இந்த 3 வருஷம் முடித்த பின்னாடி எவ்வளோ சீக்கிரத்தில் இன்ஜினியர் ஆகலாம், எப்படி இன்ஜினியர் ஆகலாம் அப்படிங்கிறதான் நிறைய பேருக்குள்ள கேள்வி. ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் இப்படி நடக்குதுங்கிறத நம்ம ஒரு 5 ஸ்லைடாக பார்க்கலாம். இல்லை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கோர்ஸ், அதாவது இந்த ஏஎம்ஏ 3 years கோர்ஸை முடித்த பின்னாடி நம்ம ஒரு இன்ஜினியருங்கிறத ஏவியேஷன் ஃபீல்டில் சர்டிஃபையிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. சர்டிஃபையிங் ஸ்டாஃப்னால் நிறைய லெவல்ஸ் இங்கே இருக்குதுல்ல, அதனால் சர்டிஃபையிங் ஸ்டாஃபுங்கிறதான் ஒரு ஃபஸ்ட் கிரேட் அந்த மாதிரி சொல்லலாம். அவர் சைன் போடாமல் அந்த ஃப்ளைட்டு பறக்காது மீன்ஸ் அது குவாலிட்டி ஒர்த்தியாக இருக்குதா அல்லது மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அதை அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கறது அந்த சைனிங் ஸ்டாஃப் கொடுக்குறது தான். அந்த சர்டிஃபையிங் ஸ்டாஃப் தான் என்ன செய்வாங்கன்னா ஃபுல்லாக ரொட்டீன், அதான் மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் செக் ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ளைட்டு இந்த டைமுக்கு இப்போ பறக்கலாங்கிறத சைன் கொடுக்காங்க. இதுதான் ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த 3 years கோர்ஸ் முடிக்கணும். 3 years கோர்ஸில் அவங்க மாடியூல் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இதான் மெக்கானிக்கல் பேட்சாக இருந்தீங்கன்னா 11 மாடியூல்ஸும், ஏவியானிக்ஸ் இருந்தால் 10 மாடியூல்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாடியூல்ஸை நீங்கள் கம்பெனி கேட்பாங்க. இந்த இன்ஜினியர் அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் வேக்கன்சியில் போட்டிருப்பாங்க, இத்தனை மாடல் முடிச்சிருக்கணும், இத்தனை மாடியூல் முடித்தவங்க எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியராக. இன்ஜினியராக ட்ரைனியாக யார் வேணால் அப்ளை பண்ணலாம். பட் ட்ரைனிக்கு ஜாப் வேக்கன்சி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இன்ஜினியரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஜினியருக்கு வேக்கன்சி இருக்கிற நேரம் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இத்தனை மாடியூல் முடிச்சிருக்கணும். இல்லை ஆல் மாடியூல்ஸுமே கேட்பாங்க சில கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸு. ஸோ அதுக்கு தக்கன பெர்ஸ்பெக்டிவில் அதை முடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் அவங்க க்ரைட்டீரியா, இந்த சர்டிஃபையிங் ஸ்டாஃப்க்கு வைக்கிற க்ரைட்டீரியா 21 years ஈவன் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் முடிஞ்சு 21 years அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்து தான் ப்ரிசர்விங் மாடியூல்ஸ், ஹி மஸ்ட் கம்ப்ளீட் த ரெக்யூர்ட் பேப்பர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படின்னா, அதான் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே கம்பெனி இவ்வளோ பேப்பர்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இன்ஜினியருக்குன்னு பேமக் லைசன்ஸ் எடுத்துருக்கணும்ல, அந்த பேமக் லைசன்ஸுக்கு அந்த ரெக்யூர் பேப்பர்ஸ் முடித்தா மட்டும் தான் பேமக் லைசன்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தேர்டு ஒன் நீங்கள் என்னங்கன்னா, இந்த மாதிரி பேப்பர்லாம் வச்சுருப்பீங்க, உள்ளக்க போயிடுவீங்க. அதாவது ஒரு ட்ரைனி இன்ஜினியராக உள்ளக்க போயிடுவீங்க. அதற்கப்புறம் அந்த கம்பெனியிலேருந்து நம்மளுக்கு ட்ரைனிங் தருவாங்க. சில நேரம் கம்பெனியே ஆஃபர் பண்ணும், நாங்கள் செலவழிக்கிறோம், நீங்கள் படிங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ட்ரைனிங்னு நீங்கள் என்னென்னு நினச்சிட்டிங்களா, ஒரு ஏர்க்ராஃப்ட், அதாவது ஒரு ஏர்பஸ் A320 அல்லது ஒரு போயிங் 777 இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு நீங்கள் அதை பற்றி படிக்கணும். அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த காலேஜில் படிக்கிறதுலாம் ஒரு பேசிக்ஸ் தான். பட் தென் அங்கே படிக்கிறது தான் ரொம்ப அந்தந்த ஃப்ளைட்டுக்கு தக்க நம்ம படிக்கிறது. ஸோ அந்த ட்ரைனிங்கு நம்மளும் சில நேரம் நம்ம நல்ல நேரத்துக்கு லக் இருந்துச்சுன்னா கம்பெனி செலவு பண்ணுவான், இல்லைனா நம்ம செலவு பண்ணி அதை படிக்கணும், அந்த ட்ரைனிங் பண்ணணும். நாலாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது டிஜிசியை நம்மளுக்கு வைப்பாங்க. ஸோ இந்த கம்பெனியில் நம்ம ஒரு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண பின்னாடி நம்ம இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணுற நேரம் டிஜிசிஏக்கு கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிஜிசிஏ நம்மளுக்கு நேராக நம்மளை ஸ்கில் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஐ மீன் ஏதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் கொடுப்பாங்க, இதை பண்ணுங்கள், அதை கரெக்டாக பண்ணுங்கள், இதை கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்கில் டெஸ்ட்லேயே நம்ம பாஸ் ஆகணும். ஸோ 5வது பார்த்துட்டிங்கன்னா ஓரல் டெஸ்ட். இந்த ஓரல் டெஸ்ட் நம்ம
ஆர்கனைசேஷன், அதாவது ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷனில் வேலை பார்ப்போம், இல்லை ஒரு ஏதாவது கம்பெனியில் வேலை பார்ப்போம். அந்த கம்பெனிலேருந்து ஒரு பெரிய சீனியர் ஸ்டாஃப்ஸோ அல்ல அதுக்குன்னு ஒரு ஆட்களை ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு மோரல் டெஸ்ட், அதாவது நம்ம நாலேஜ் பேஸ்டு டெஸ்ட்டை நம்மளுக்கு எடுப்பாங்க. இவங்க வந்து கரெக்டாக தான் படிச்சிருக்காங்களா, கரெக்டாக தான் வந்து அதை படித்ததை வந்து நல்லா ஞாபகம் இருக்குதா அல்லது என்னென்னங்கிறத கரெக்டாக அவங்களுக்கு வந்து கேட்பாங்க. நம்ம அது சொல்லினா அதுவும் ஒரு டெஸ்ட்டில், அதில் எந்த டெஸ்ட்லேயும் நம்ம வந்து பாஸ் ஆகணும். வேர்த்து ஊற்றுது. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சாச்சு. அதை என்ன சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு 21 வயசு க்ரைட்டேரியா முடிஞ்சு, அதுக்கப்புறம் பேமெக் லைசன்ஸ், அதாவது பேசிக் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் தேவை அந்த ரெக்யூர் பேப்பர்ஸ்லாம் முடித்த பின்னாடி டைப் ட்ரைனிங் முடிச்சு, ஓரல் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே முடிச்சாச்சு காட் கிரேஸில். ரைட், ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது நேராட்டாக ஜாப் தானா? கிடையாது. சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ங்கிற அந்த ஜாபில் தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. அந்த போஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்னால் எல்லாம் சர்டிஃபையிங் ஸ்டாஃப் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கும் அத்தாரிட்டிஸ் உண்டு. ஆனால் சைனிங்கை தவிர, சைனிங் நம்மளால் பண்ண முடியாது, ஏர்க்ராஃப்டை ரிலீஸ் பண்ண முடியாது. மற்ற எல்லா டெஸ்ட்டுமே நம்ம வந்து அவங்க என்னெல்லாம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் ஜாபை வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுறது, அதாவது டெக்னீஷியனுக்கு வந்து இதை பண்ண அதை பண்ணுங்கிற சொல்கிற எல்லா உரிமையுமே சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்க்கு இருக்கும். பட் தென் அவங்களால சைனிங் பண்ண முடியாது. அப்போ எப்போ தாண்டா சர்டிஃபையிங் ஸ்டாஃப் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா கம்பெனியில் அல்லது ஆர்கனைசேஷன்லேயோ அல்லது கம்பெனிலேயோ நம்மளுக்கு அந்த ஜாப் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபையிங் ஸ்டாஃபாக போடுவாங்க. இல்லைனா அங்கே சர்டிஃபையிங் ஸ்டாஃபுக்கு வேலையே இல்லை. அதாவது ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து புதுசாக இறங்குது, இல்லை ஒரு எதுவும் பண்ணுறாங்க, அல்ல மீன்ஸ் ஏதாவது ஒரு நிறைய சீனியர் டெக்னீஷியனோ சீனியர் இன்ஜினியரோ வந்து ஜாப் வந்து முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸுக்கு தான் இங்கே வந்து போட்டி இருக்கும். ஸோ சர்டிஃபையிங் ஸ்டாஃப் ஆகிற ஸ்ட்ரகிளை பற்றி இவ்வளோ இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு வரணும். ஸோ சப்போர்ட் ஸ்டாஃபாக தான் மட்டும் நம்மளால் ஆக முடியும். கம்பெனியோட வேக்கன்சியை பார்த்து தான் நம்மளுக்கு சர்டிஃபையிங் ஸ்டாஃப் தருவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸு வேறு எதுவும் இருந்துச்சுன்னா இப்போ நான் எந்த இதுவுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கிறேன். Until it's bye from NAASIF, from NAASIF Vlogs.